எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் பெயின் வந்து ஒரு பயங்கரமான ஸ்டோன் பெயின் இருந்துச்சு. எனக்கு சர்ஜரி பண்ணிட்டாங்க. அந்த வலி வேதனையினால் தாங்கவே முடியலனால ஒரு 7 நாள் அந்த வலியின் வேதனையால் ரொம்ப அவசரப்பட்டேன். சாப்பாடு சாப்பிடவே இல்லை. எனக்கு இன்னும் ப்ரேயர் பண்ணுங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டே வரல. அப்போ சர்ச்சில் எனக்கு சொல்லிக் கொடுத்த ப்ரேயர் வந்து ஒரு ப்ரேயர் மட்டும் ஞாபகம் வந்துருச்சு. என்ன ப்ரேயர்னால் அருள் நெடுந்த மரியே வாழ்க. இந்த ப்ரேயர் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா இந்த வலி வேதனை மட்டும் யாராலையும் புரிஞ்சுக்க முடியல. என் கூட எல்லாம் இருக்காங்க, சாப்பாடு தராங்க, மாத்திரை தராங்க, மருந்து தராங்க. ஆனால் அந்த வேதனையை மட்டும் புரிஞ்சுக்க முடியலனால ஒரு 3 நாள் 4 நாள் கழிச்சு என்னை அறியாமலே, ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் என்னை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுவாங்க. இன்றைக்கி நமக்கு வலி வந்துடக்கூடாது, ஹாஸ்பிட்டல் போயிடக்கூடாதுன்னு நான் ஒரு அருள் இருந்த மரியே வாழ்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு இந்த வலி மட்டும் சரியாக போச்சுன்னா வேளாங்கண்ணி மாதாட்டை வந்து மொட்டடிச்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு வந்து அந்த முடிங்கிறது ஒரு பெரிய ஒரு பயங்கரமான காரியமாக இருந்துச்சு. ஏன்னா 2 வருஷமாக முடி வளர்த்துருந்தேன். அந்த முடியை வெட்டுறது எனக்கு ஒரு சாதாரண விஷயமா இல்லை. அப்போ அருள் இருந்த மரியே வாழ்க்கைன்னு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது அன்னை மரியாலையும் முகமாக நான் பார்த்தேன். நான் பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா இப்படி மாதாவை பார்க்குறமேனு எந்த ஒரு பேச்சு இல்லாமல் படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் போகும்போது டாக்டர் சொல்கிறாரு, உங்களுக்கு எந்த ஸ்டோனுமே இல்லை, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரியாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் சர்டிஃபை பண்ணி அனுப்பிச்சிட்டாரு. அண்டையிலேருந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, இயேசு கிறிஸ்துவையும் அன்னை மரியாதையும் உறுதியாக பற்றி கொண்டு அதிகமாக நான் தினமும் நான் வந்து ஜெபமாலை சொல்வதை நான் ஒரு வழக்கமாக பெற்றுக்கொண்டேன். எனக்கு எப்போல்லாம் பிரச்சனை இருக்குது, எனக்கு எப்போல்லாம் எனக்கு வியாதி வருது, எனக்கு எப்போல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது, எப்போல்லாம் ஃபீவர் இருக்கோ அப்போல்லாம் நான் அடுத்து ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதனால் இந்த மாதா டிவி நேயர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு எப்போல்லாம் உங்களுக்கு மனசு கவலையாக இருக்கும், எப்போல்லாம் உங்களுக்கு பெயின் வலி தாங்க முடியல, ஒரு வேதனையில் இருக்கிறீங்க, அப்போ ஜெபமாலை எடுத்து சொல்லுங்கள். டிப்ரெஷனா, ஜெபமாலை எடுத்து சொல்லுங்கள். நைட்டு தூக்கம் வரலையா, ஜெபமாலை எடுத்து சொல்லுங்கள். தூங்கிட்டே இருக்கீங்களா, தூக்கம் வரக்கூடாது அவங்களுக்கு, அப்போ ஜெபமாலை எடுத்து சொல்லுங்கள். இந்த ஜெபமாலையினால் நான் பெற்ற நன்மைகள் வந்து நிறையா இருக்குது. இதனால் சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் கவலையப்படாதீங்க. ஜெபமாலையை வந்து நீங்கள் வந்து எப்போதுமே சொல்லிட்டு போகலாம். நீங்கள் வந்து கையில் 10 விரல் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுவே நீங்கள் 10 மணியாக எடுத்துக்கலாம். நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லலாம், நீங்கள் பஸ்ஸில் போகும்போது சொல்லலாம், ட்ரெயினில் போகும்போது, ட்ராவல் பண்ணும்போது மனசுக்குள்ளே நீங்கள் ஜெபமாலையை சொல்லிக்கிட்டே போகலாம். ஜெபமாலையை வந்து நீங்கள் ஜெபமாலை எடுத்துக்கிட்டு எல்லாருமானையும் பார்த்து சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் ஜெபமாலையை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் எப்போதுமே ஜெபமாலை சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான். மரியே வாழ்க.